ஓம் நம சிவாய. 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலை. சிவாய. கேரளா ஆன்மீகத்திற்கும் ஆயுர்வேதத்திற்கும் பெயர் பெற்ற பூமி. ஆண்டாண்டு காலங்களாக வேத மரபுகளையும் சமய தீர்மானங்களையும் பாரம்பரிய தேவ பூஜித சாஸ்திரங்களையும் போற்றி பூஜித்து காக்கும் புண்ணிய பூமி இந்த சேர நாடு. இந்து சமயத்தின் ஆதிகுரு வேத விருட்சம், நம் பாரதத்தின் சங்கர மடங்களை தோற்றுவித்த மகா புருஷன் ஆதிசங்கரர் தோன்றியது இங்கேதான். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் பிறந்த மண் இதுதான். இப்படி ஆன்மீகத்தில் உச்சம் தொட்ட இந்த கேரள நாட்டின் கோட்டயம் ஜில்லாவில் உள்ள ஒரு தரவாட்டில் உறைந்துள்ள ஆதிசிவன் ஆலயத்தின் ஆன்மீக பணியாற்றி வரும் சிவனடியார் சச்சிதானந்த ஆச்சாரி அவர்களை இப்பொழுது காணப்போகிறோம். இவர்தான் இவருடைய பல வருட தியான தவ வலிமையினாலும் கால பைரவர் அருளிய சூட்சும ஞானத்தாலும் இந்த மகா சக்தி வாய்ந்த 54 அஷ்ட சித்தி கருங்காலி மாலையை நமக்கு வழங்கியவர். 72 வருட தவ வாழ்வு வாழ்ந்த கால பைரவர் உபாசகரான சச்சிதானந்த ஆச்சாரி அவர்கள் நமக்கு கருங்காலி பற்றிய மகத்துவத்தையும் விளக்கத்தையும் கொடுக்க இருக்கிறார். இதை கண்டு பலன் பெற ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் அழைக்கிறோம், வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டிற்கும் உரிய இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. என் அப்பன் ஈசனின் அருளால் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு வந்திருக்க. கவனமா கேளுங்க. இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க எல்லாரும் டிவியில, போன்ல, பத்திரிகைன்னு இது எல்லாத்துலயும் கருங்காலிங்கிற விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அத பத்தி பலரும் பலவிதமா சொல்றாங்களேன்னு சிலர் குழப்பத்தில் இருக்கலாம், சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் வாங்கி உபயோகப்படுத்தியிருக்கலாம். இன்னும் சில பேர் வாங்கி உபயோகப்படுத்தலாமா வேண்டாமான சந்தேகத்தில் கூட இருக்கலாம். ஆனா இந்த கருங்காலியை பத்தின எல்லா பூர்ண விவரத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. கருங்காலிங்கிறது கால பைரவரோட அம்சம். கால பைரவருங்கிறது யாரு? அண்ட சராசரத்தையும் தோற்றுவித்த ஈசன், இறைவன், சிவன், ருத்ரன். அவரோட அம்சம்தான் இந்த கருங்காலி மாலை. அப்ப கருங்காலிங்கிறது சிவன் தான். ஆனா இது எல்லாருக்கும் நன்மையை கொண்டு வந்துருமா? இதை எப்படி உபயோகிக்கலாம்? இதை ஏன் மகிமை நிறைந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு நான் விளக்கமா சொல்றேன், கவனமா கேளுங்க. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதை நம்பி இந்த நிகழ்ச்சியை முழுமையா பாருங்க. சோம்பல், சுணக்கம், கவலை, பயம், துஷ்ட சக்திகள், செய்வினை, பிணி, பகை, கடன் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு ஆன்ம பலம் பெருகிட கடவுளின் அருளுடன் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, வெற்றி பெற்ற மனிதராக வாழ கருங்காலி மாலையை அணியுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றிதான். என் பேரு ரேவதி. என் ஹஸ்பண்ட் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்காரு. கொரோனா சமயத்தில் அவருக்கு அவரோட பிஸ்னஸில் நஷ்டம் ஆனதுனால நிறைய கடன் வாங்க வேண்டியதாக போச்சு. நிறைய கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் நிறைய டியூ ஆயிடுச்சு. இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தார். இதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதிங்கிறதே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவர் ரொம்ப நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இல்லாமையே போச்சு. அனைவரும் தவிச்சு போயிட்டோம். இந்த பிரச்சனைக்கு இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளானோம். நானும் பல இடங்களில் நிறைய ஜோசியக்காரரை பார்த்தோம். அவருக்கு 7.5 நாட்டி சனி நடக்குது, அதனால தான் அவருக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் என் பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அரியர்ஸ் ஆகி குடும்பம் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து என் மனசு ரொம்ப நிம்மதி இல்லாமல் இதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் கருங்காலி மாலையை பற்றி சொன்னாங்க. அதை வாங்கி போட்டால் அவருக்கு ஆண்மை பலம் பெருகி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, அதை வாங்கி போடலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லை,
சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். ஆனால் அது ஒன்றும் சரியாக பலன் அளிக்கலை, எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. அப்போ தான் 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலையை பார்த்தேன். அது பார்த்து அந்த மாலையை வாங்கி என் கணவருக்கு போட்டேன். அப்போது வீட்டிலேருந்தே ஒரு பீடை ஒன்று வழங்கினா மாதிரி இருந்தது, தெய்வ அருள் உள்ளே புகுந்தா மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டங்கள் விலக ஆரம்பிச்சுது. என் கணவரும் அவரோட வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தார். அதே சமயம் அவரோட குடிப்பழக்கமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. என் பையனும் பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பித்தான். இது எல்லாமே 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலையினால் தான். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி சிவன் எங்க இருக்கிறாரு? தென்னாடுடைய சிவனே போற்றின்னு ஏன் சொல்றோம்னா, தென்னாடு சிவனுக்குரியது. கைலாசம் வடக்கே இருக்கு, சிவன் அங்கே இருக்காருன்னு சொன்னாலும் அவரோட திருவிளையாடல்கள்லாம் எங்க நடந்துச்சு? இந்த மண்ணில் தானே. அப்போ சிவனோட உருவமான கருங்காலி மட்டும் எங்கிருந்து கிடைக்கும்? இங்கிருந்து தானே. மார்க்கெட்ல பலவிதமான கருங்காலி மாலைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் மலிவான விலையில கொடுப்பாங்க, ஒரு சிலர் அதிகப்படியான விலையில கொடுப்பாங்க. இது நியாயமான விலையில கிடைக்கிற ஒரிஜினல் கருங்காலி மாலைங்க. இது ஒரிஜினல் கருங்காலி மாலை மட்டும் இல்லைங்க, உறுதியான பித்தளையால் கோர்க்கப்பட்டு வருது. இதுதாங்க அந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை. இந்த மாதிரி போலியான கருங்காலி மாலைகள் பல மார்க்கெட்ல நடமாடிட்டு இருக்கு. இந்த கருங்காலிக்கு ஏன் இலங்கை பூர்வீகமா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? இலங்கை யாரோடது? ராவணேஸ்வரன், ராவண ஈஸ்வரன். யாரு? மகா சிவபக்தன். இதுவரைக்கு இருந்த எல்லா பக்தர்களையும் விட தலை சிறந்த சிவபக்தன் ராவணன். அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் சிவனோட உருவமான கருங்காலி தோன்றியிருக்கு. ஸ்ரீலங்காலிருந்து வர்ற கருங்காலி தான் சரியான கருங்காலி. ஏன் கொல்லிமலையில் இருக்கிற கருங்காலியை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை உங்க எல்லாருக்கும் வரலாம். அது சரிதான், முடியாது. காரணம் என்னன்னா, கடந்த 50 வருஷத்துக்கு முன்னாடியே கருங்காலியை வெட்டுறதுக்கு நம்ம அரசாங்கம் தடை போட்டிருக்காங்க. ஒரு கருங்காலி குச்சியை கூட உடைக்க முடியாது. அதனால கருங்காலி தமிழ்நாட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுத்தமான கருங்காலி கிடைக்கணும்னா அது ஸ்ரீலங்காவிலிருந்து தான் வரணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க. ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க. சச்சிதானந்த ஆச்சாரி தான் என்னுடைய ஞான குரு. 10 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு மோட்ச தீட்சை கொடுத்தது அவர் தான். அவரோட ஆணைக்கிணங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்திருக்கேன். ஊர் முழுக்க கருங்காலி மாலை கருங்காலி மாலைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கருங்காலி மாலையை பற்றி நான் என்ன சொல்றது? இந்த கருங்காலி மாலையை பற்றி மற்றவங்க எல்லாம் சொல்லாதத பல அற்புதமான விஷயங்களை என்னுடைய குருநாதர் சச்சிதானந்த ஆச்சாரி அவர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. திரும்பி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம். அதுக்கு தான் என் குருநாதர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய ஆணைக்கிணங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். உங்க ஆத்ம விசுவாசத்துக்காக, உங்க நம்பிக்கைக்காக நான் ஒன்று சொல்ல போறேன். இதை பாருங்க, நம்ம கருங்காலி மாலையில இருக்கிற ஒவ்வொரு மணியும் ஒரிஜினல் தான். நாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் தர்றோம். நீங்க எங்களை தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுக்கிற ஒவ்வொரு கருங்காலி மாலைக்கும் நாங்க இந்த சர்டிபிகேட்டை தர்றோம். கருங்காலி மாலைக்கு முதல் முறையாக நாங்கள் சர்டிபிகேட் தருகிறோம். ஆம், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கருங்காலி மாலையும் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைதான் என்ற தரச் சான்றிதழ் தான் இது. ஜெம் டெஸ்டிங் லேபில் கருங்காலி மாலை ஒரிஜினல் தான் என்ற டெஸ்ட் செய்த பிறகு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறோம். அதற்குண்டான சர்டிபிகேட் தான் இது. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். கருங்காலி ஒரு மகத்துவமான மரம், அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் கருப்பா இருக்கிற எல்லா மரத்தையும் கருங்காலின்னு சொல்லி வித்துடுறாங்க. ஆனா அதனால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்ல. கருங்காலியை ஏன் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சிவனோட அருள் கிடைக்கணும்னு. ஆனா அதோட பலன் முழுமையா கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு தரமான சுத்தமான கருங்காலி மரத்திலிருந்து மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த கருங்காலி மாலையை எப்படி அணியணும், அதுல என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். கவனமா கேளுங்க. நிறைய பேர் என்னன்னா 108 மணி உள்ள கருங்காலி மாலையை போடுறாங்க. சில பேர் என்னன்னா அதை நூல்ல கோர்த்து போடுறாங்க. சில பேர் வெள்ளியில கோர்த்து போடுறாங்க.
இந்த கருங்காலி மாலையை எப்படி போடணும். 108 போட்டா இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாலை 108 மணி உள்ளது. அப்படின்னா நீங்களும் 108 மணி போடலாமான்னா கூடவே கூடாது. ஏன் கூடாது? ஏன்னா நான் வாழ்க்கையில முழுமை அடைஞ்சவன், சந்நியாசி, ஆன்மீகத்துல நிறைவடைந்தவன். நான் 108 மணி போடலாம். ஏன்னா நிறைவின் சின்னம் 108. ஆனா வளர்ச்சியின் நம்பர் என்ன தெரியுமா? 54. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், வெற்றி அடையணும், எதிரிகளை ஜெயிக்கணும், எதிரிகளே இல்லாம பண்ணணும், செல்வத்தை சேர்க்கணும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அப்படி கெட்ட சக்திகளெல்லாம் விரட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்? 54. 54 வளர்ச்சிக்கான எண். 54ன்னு ஏன் சொல்றேன்னா அம்பாளோட அம்சம் அது. அது மட்டும் போதுமா? 54 கருங்காலி மாலையை எதில் கோத்து போடணும்? ஏதாவது ஒரு மஞ்சக்கலர் உலோகத்துல. மஞ்சக்கலர் உலோகம்னா என்ன? அதுவும் மஞ்சக்கலர் உலோகம் அம்பாளோட அம்சம். கருங்காலி சிவன்னா மஞ்சள் உலோகம் சக்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் எதுவுமே முழுமையடையும். உங்களுக்கு கிடைக்கிற பலன் முழுமையா கிடைக்கணும்னா மஞ்சக்கலர் உலோகத்துல இதை கோத்து போடணும். மஞ்சக்கலர் உலோகத்துல ஏன் கோத்து போட சொல்றேன்னா, மஞ்சக்கலர் உலோகம்னா என்ன சொல்ற கேளுங்க. தங்கம், செம்பு, பித்தளை அவரவர் சக்திக்கு ஏத்த மாதிரி கோர்த்து போட்டுக்கலாம். நாங்க எல்லாருக்கும் இந்த கருங்காலி மாலையுடைய பலன் கிடைக்கணும்னு பித்தளையில அழகா கட்டி சிவனையும் அம்பாளையும் உருவகப்படுத்துற மாதிரி ஒரு சந்தனமணியவும் சேர்த்து அது கூட அர்த்தநாரீஸ்வரர் டாலரையும் 54ங்கிற எண் டாலரையும் பொறிச்சு கொடுக்கிறோம். இதை நீங்க அணியும் போது உங்க வாழ்க்கையில சகலவித சௌபாக்கியத்தையும், வெற்றியையும், செல்வத்தையும், மன நிம்மதியையும் எல்லாம் கிடைக்கும். உங்ககிட்ட கெட்ட சக்தி எதுவும் நெருங்காது, நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் உங்க வாழ்க்கையில இருக்காது. இனிமே நீங்க தொட்டது எல்லாம் வெற்றிதான். இதயம் நிறைய, இன்பம் பெருக, துன்பம் தொலைய, அல்லல் அகல, அருள் பரவ, இருள் அகல, பகை அழிய, உறவு உறுதிப்பட, மங்களம் நிலைக்க, தரித்திரம் தகர்க்க, தாம்பத்தியம் வலுக்க, தொட்டது துலங்க, இட்டது பெருக, விட்டது கிடைக்க, கிடைத்தது நிலைக்க, கஷ்டம் கரைய, கவலை அகல, கடன் அடைய, செல்வம் நிறைய, பிணி நீங்க, பிணக்கு தீர, துன்பம் நீங்கி இன்பம் நிலைக்க, ஆதிசிவனின் அருள் உங்கள் இல்லம் எங்கும் நிறைய, இன்றே வாங்கி அணியுங்கள் 54 அஷ்ட சித்தி கருங்காலி மாலை. என்னோட ஃபேமிலி கிராமத்துலேருந்து வந்த ஃபேமிலி. என்னோட சித்தப்பா கிராமத்தில் தான் இருக்காங்க. என்னோட அப்பா கவர்மெண்ட் ஜாப் பண்ணதுனால நாங்கள் இங்கேயே வளர்ந்துட்டோம். எனக்கு சிட்டிலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட சித்தப்பா தவறிட்டதால் என்னோட தங்கச்சி, அதாவது சித்தப்பா பொண்ணு, இங்கேயே நாங்கள் படிக்க வைக்க காலேஜில் சேர்க்கறதுக்கு வீட்டில் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருப்பாங்க. இங்கேயே சேர்த்துட்டாங்க. அவள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனால் சிட்டி லைஃப்பை அவளால் அடாப்ட் பண்ண முடியல. அதனால் ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள். நல்லா படிக்கிற பொண்ணு, நிறைய மார்க் எடுக்கிற பொண்ணு தான் அவள். இந்த குஜ சுபாவம் பதறதால சரியாக அவளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் காலேஜில் ஸ்கோர் பண்ண முடியல. அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்டு எனக்கு கருங்காலி மாலையை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்க. அந்த கருங்காலி மாலையை நானும் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், என் தங்கச்சிக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவள் போட்டு தயங்க, நான் காலேஜ் போகிற பொண்ணு, கருங்காலி மாலை போட்டுட்டு எப்படி காலேஜ் போக முடியும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதுக்காக நான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணேன், ஃபுல் நெக் வச்சு சுடிதார் போடும்போது கருங்காலி மாலை யூஸ் பண்ணு, சுடிதார் உள்ளார போட்டால் வெளியில் தெரியாது அப்படி சொன்னேன். அவளும் நான் சொன்ன மாதிரி ஃபுல் நெக் வச்சு சுடிதார் போட ஆரம்பித்தா, டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே மாதத்தில் அவகிட்ட நல்ல பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தா. அவளை கிராமத்து பொண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. மாடர்ன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தா. மாடர்ன் ட்ரெஸ்லேயே கருங்காலி மாலையை போட்டுட்டு ஃபேன்சியாக போட ஆரம்பித்தா. கருங்காலி மாலை இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு நான் முதல்ல நம்பலை. அரகுற மனசாக தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இவ்வளோ வைப் கொடுக்கும்னு இப்போ தான் தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் கருங்காலி மாலை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்க பண கஷ்டம் தீர்ந்து பண வரவை அதிகரிக்க, கடன் தொல்லை நீங்க இப்பொழுதே ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. கருங்காலி மாலைக்கு முதல் முறையாக நாங்கள் சர்டிபிகேட் தருகிறோம். ஆம், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கருங்காலி மாலையும் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைதான் என்ற தரச் சான்றிதழ் தான் இது. ஜெம் டெஸ்டிங் லேபில் கருங்காலி மாலை ஒரிஜினல் தான் என்ற டெஸ்ட் செய்த பிறகு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறோம். அதற்குண்டான சர்டிபிகேட் தான் இது. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். இந்த மாதிரி போலியான கருங்காலி மாலைகள் பல மார்க்கெட்ல நடமாடிட்டு இருக்கு. இந்த பாக்ஸுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கேரண்டி கார்டு அச்சடிக்கப்பட்டிருக்கு.
இந்த கேரண்டி கார்டு சொல்லும் இது ஒரிஜினல் கருங்காலி மாலைங்கிறத. உங்களுக்கு 54 தான் சரி. 54ங்கிற எண் தான் அதிர்ஷ்ட சக்தி. 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலை. அதை நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்க வாழ்க்கையில சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். இந்த 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலையை நீங்க அணியறதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்லது நடக்கும், சிவனோட அருளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அதனால உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியால உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்லது நடக்கும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்ச சிரமங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், சஞ்சலங்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் காணாம போயிடும். உங்க வாழ்க்கையில இனிமேல் வெற்றி மட்டும்தான். இது எப்படி நடக்கும்? என் அப்பன் ஈசனின் அருளால். அந்த ஈசனுடைய அருள் இந்த 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலையில. அதை நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை கரை சேர்க்கும். எங்கள் வீட்டுக்காரு 15 வருஷமாக லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள். வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, சிலிண்ட்ரு, கரண்ட் பில்லு, அது இதுன்னு எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இருந்துச்சு. கடங்காரங்க வீட்டு வாசலில் வந்து கத்துவாங்க, கேள்வி கேட்பாங்க, என்னால் கொடுக்க முடியாது. அவர் நைட்டும் பகலும் தான் வேலை போகிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் வருமானம் தகுந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் எங்களுக்கு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு நாள் வந்து இவங்க வந்து கேரளாக்காக லோடு எடுத்துகிட்டு போனாங்க. கேரளாவுக்கு போயிருக்கும் போது சச்சிதானந்த ஆச்சாரியை பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த கருங்காலி மாலையை கொடுத்தாங்க. அது கொடுத்ததுலேருந்து இவங்க கழுத்தில் போட்டதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்க வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பண வரவு வந்துச்சு. உழைப்புக்கு தகுந்த வருமானம் எங்களுக்கு கிடச்சிது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தோம். நாங்கள் இடம் வாங்கினோம். அப்புறம் வந்து பேங்க்கில் லோன் கிடச்சிது. சொந்தமாக டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோம். லாரி இருக்குது. 2 டிரைவர் இப்போ வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை ரொம்ப உயர்ந்திருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலை தான். உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? குடும்பத்துல இல்லறத்துல ஏதாவது பிரச்சனையா? கடன் தொல்லையா? தொழில்ல மேல வர முடியலையா? எதிரிங்களால கஷ்டங்கள் வரலாம், மன உளைச்சல் இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ் எனர்ஜி தான், அதாவது கெட்ட சக்தி. கெட்ட சக்திக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிட்டு போகுது. ஜோசியக்காரங்கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, சனி தசை, குரு பெயர்ச்சி, அது இதுன்னு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இறைவனோட அருள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை கொண்டு வர்றதுக்கு தான் 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலை. இது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும். நம்பி வாங்குங்க, உங்க கழுத்துல போடுங்க, கஷ்டத்தை தீருங்க. இன்னையோட உங்க கஷ்டங்கள் தீரும். நம்பிக்கையோட வாங்குங்க. சோம்பல், சுணக்கம், கவலை, பயம், துஷ்ட சக்திகள், செய்வினை, பிணி, பகை, கடன் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு ஆன்ம பலம் பெருகிட கடவுளின் அருளுடன் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, வெற்றி பெற்ற மனிதராக வாழ கருங்காலி மாலையை அணியுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றிதான். இதுதான் 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலை. எவ்வளவு உறுதியா பித்தளையில கட்டியிருக்கேன் பாத்தீங்களா? அழகா இருக்கா? இதுல இருக்கிற ஒவ்வொரு மணியும் அச்சர சுத்தமா 8 mm சுத்தமா இருக்கும். கூட குறைச்சில் 1 மணி கூட இருக்காது. அது மட்டுமா, இதுல உள்ள டாலர் அர்த்தநாரீஸ்வரர். இதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கிற 54 எண்ணெய் இதுல பொறிச்சிருக்கும். இதுக்கு மேல என்ன இருக்கு தெரியுமா? அம்பாலோட அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு சந்தனமணி. இது சேர்ந்தாதான் இந்த கருங்காலி மாலை பூர்ணமாகும். இப்படி இருந்தாதான் கருங்காலி மாலையோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது நுட்பமான கருங்காலி மாலை, சக்தி வாய்ந்த கருங்காலி மாலையா உங்க வீட்டுக்கு வந்து சேரணும்னு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாலையோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்ரீ சக்கரம் பொருத்திய சக்தி பீடம். இந்த சக்தி பீடம் என்ன செய்யும் தெரியுமா? உங்க வீட்டில் தனவரவை கொண்டு வரும். தனவரவு மேம்படும். உங்க பொருளாதாரம் மேம்பட்டா உங்க கடன் தொல்லை தீரும்.
உங்க கஷ்டங்கள் தீரும். இதுக்கு தான் இந்த சக்தி பீடம். இதை உங்க வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க, இல்லை உங்க வியாபார ஸ்தலத்தில் பணம் புழங்குற இடத்துல வைங்க. உங்களுக்கு பணம் அதிகமாக வர்றதுக்கும் பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இந்த ஸ்ரீ சக்தி பீடத்தை நம்பிக்கையோட வாங்கி உங்க வீட்டில் வைங்க. இந்த கருங்காலியோட இதை சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். அந்த ஈசனை நம்பி, இறைவனை நம்பி, சிவனை நம்பி நம்பிக்கையோட இன்னைக்கே இதை வாங்குங்க. உங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் நீங்கி சந்தோஷமா இருப்பீங்க. இது இந்த சிவனடியான் சச்சிதானந்த ஆச்சாரி உங்களுக்காக வேண்டி சொல்றேன். 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலையுடன் ஸ்ரீ சக்தி பீடம் என்கின்ற மணி பிரமிடை தருகிறோம். இந்த மணி பிரமிடு உங்களுக்கு இருக்கும் பண கஷ்டத்தை போக்கி தன வரவை அதிகரித்து கடன் தொல்லையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். இதை நீங்கள் வீடு, ஆபீஸ், ஃபேக்டரி இது போன்று எந்த இடத்தில் நீங்கள் வைக்கின்றீர்களோ அங்கு பண கஷ்டம் தீர்ந்து தனவரவு அதிகரிக்கும். அவ்வளவு சிறப்பும் சக்தியும் வாய்ந்த இந்த மணி பிரமிடை கருங்காலி மாலையுடன் தருகிறோம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய, உங்கள் கஷ்டங்கள் தீர இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். கருங்காலி மாலைக்கு முதல் முறையாக நாங்கள் சர்டிபிகேட் தருகிறோம். ஆம், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கருங்காலி மாலையும் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைதான் என்ற தரச் சான்றிதழ் தான் இது. ஜெம் டெஸ்டிங் லேபில் கருங்காலி மாலை ஒரிஜினல் தான் என்ற டெஸ்ட் செய்த பிறகு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறோம். அதற்குண்டான சர்டிபிகேட் தான் இது. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். என் பேர் ரேவதி. என் ஹஸ்பண்ட் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு. கொரோனா சமயத்தில் அவருக்கு அவரோட பிஸ்னஸில் நஷ்டம் ஆனதுனால நிறைய கடன் வாங்க வேண்டியதாக போச்சு. நிறைய கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் நிறைய டியூ ஆயிடுச்சு. இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தார். இதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிம்மதிங்கிறதே இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகள்னால அவர் ரொம்ப நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இல்லாமையே போச்சு. அனைவரும் தவிச்சு போயிட்டோம். இந்த பிரச்சனைக்கு இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு ஒரு நாளும் மன உளைச்சலுக்கு ஆளானோம். நானும் பல இடங்களில் நிறைய ஜோசியக்காரரை பார்த்தோம். அவருக்கு 7.5 நாட்டி சனி நடக்குது, அதனால தான் அவருக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயம் என் பையன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அரியர்ஸ் ஆகி குடும்பம் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து என் மனசு ரொம்ப நிம்மதி இல்லாமல் இதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் கருங்காலி மாலையை பற்றி சொன்னாங்க. அதை வாங்கி போட்டால் அவருக்கு ஆண்மை பலம் பெருகி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, அதை வாங்கி போடலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். ஆனால் அது ஒன்றும் சரியாக பலன் அளிக்கலை. எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. அப்போ தான் 54 அஷ்டசக்தி கருங்காலி மாலையை பார்த்தேன். அது பார்த்து அந்த மாலையை வாங்கி என் கணவருக்கு போட்டேன். அப்போது வீட்டிலேருந்தே ஒரு பீடை ஒன்று வழங்கினா மாதிரி இருந்தது. தெய்வ அருள் உள்ளே புகுந்தா மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கஷ்டங்கள் விலக ஆரம்பிச்சுது. என் கணவரும் அவரோட வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தார். அதே சமயம் அவரோட குடிப்பழக்கமும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுது. என் பையனும் பொறுப்பாக நடந்துக்க ஆரம்பித்தான். இது எல்லாமே 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலையினால் தான். இந்த 54 அஷ்டசித்தி கருங்காலி மாலையை நீங்க அணியும் போது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இரட்டிப்பாகும், நெகட்டிவிட்டியே இல்லாம போகும். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை சுத்தி நல்லது மட்டும்தான் நடக்கும். தப்பான காரியங்கள் எதுவுமே நடக்காது. கெட்ட சக்தி உங்களை அண்டாது. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிதான். உங்க துன்பங்கள் எல்லாமே தொலைஞ்சு போகும். உங்க கஷ்டங்கள் எல்லாம் காணாமலே போகும். தொல்லைகள் எல்லாம் தூரமா போகும். உங்களோட நல்ல நேரம் இந்த கருங்காலி மாலை உங்க கழுத்துல வந்ததுமே ஆரம்பமாயிடும்னு நினைச்சுக்கோங்க. நம்பிக்கையோட வாங்குங்க. இனிமே நீங்க தொடர்றதெல்லாம் வெற்றிதான். சோம்பல், சுணக்கம், கவலை, பயம், துஷ்ட சக்திகள், செய்வினை, பிணி, பகை, கடன் ஆகியவற்றில் இருந்து விடுபட்டு ஆன்ம பலம் பெருகிட கடவுளின் அருளுடன் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, வெற்றி பெற்ற மனிதராக வாழ கருங்காலி மாலையை அணியுங்கள்.
பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றிதான். இதை ஏன் அஷ்டசித்தி கருங்காலி மாலைன்னு சொல்றோம்? அஷ்டசித்தினா என்ன? 8 சித்திகள். 8 சித்தினா மனிதர்களுக்கு வேண்டிய 8 விதமான செல்வங்கள். எல்லா செல்வங்களும் அதில் அடங்கும். 8ன்னு சொல்றோம் இல்லையா? 54 மணிகள் கோத்திருக்கோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மணியும் 8 mm கரெக்டா இருக்கும். 8 mmல தான் இருக்கணும். அதை பித்தளையில கட்டி கொடுத்து ஒவ்வொரு மணியும் 8 mmல இருக்கும். 54 மணியும் இது கூட ஒரு சந்தன மணியும் சேர்த்து இது கூட ஒரு அர்த்தநாரீஸ்வரர் டாலரும், அதாவது 54 அதிர்ஷ்ட எண் பொறிச்ச டாலர். இது மிக முக்கியமான ஆன்மீக சக்தியுடையது. இத நம்பிக்கையோட நீங்க அணிஞ்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும். உங்க கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வர்றதுக்கு தான். அந்த நம்பிக்கையை நீங்க வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தொலைஞ்சு நீங்க வெற்றிகரமான ஆளாவும் சந்தோஷமான ஆளாவும் சக்சஸ்ஃபுல்லான ஆளாவும் நிச்சயமா வருவீங்க. நிச்சயமா இந்த கருங்காலி மாலையை நீங்க அணியணும். இதயம் நிறைய, இன்பம் பெருக, துன்பம் தொலைய, அல்லல் அகல, அருள் பரவ, இருள் அகல, பகை அழிய, உறவு உறுதிப்பட, மங்களம் நிலைக்க, தரித்திரம் தகர்க்க, தாம்பத்தியம் வலுக்க, தொட்டது துலங்க, இட்டது பெருக, விட்டது கிடைக்க, கிடைத்தது நிலைக்க, கஷ்டம் கரைய, கவலை அகல, கடன் அடைய, செல்வம் நிறைய, பிணி நீங்க, பிணக்கு தீர, துன்பம் நீங்கி இன்பம் நிலைக்க, ஆதிசிவனின் அருள் உங்கள் இல்லம் எங்கும் நிறைய, இன்றே வாங்கி அணியுங்கள் 54 அஷ்ட சித்தி கருங்காலி மாலை. என்னோட ஃபேமிலி கிராமத்துலேருந்து வந்த ஃபேமிலி. என்னோட சித்தப்பா கிராமத்தில் தான் இருக்காங்க. என்னோட அப்பா கவர்மெண்ட் ஜாப் பண்ணதுனால நாங்கள் இங்கேயே வளர்ந்துட்டோம். எனக்கு சிட்டிலேயே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னோட சித்தப்பா தவறிட்டதால் என்னோட தங்கச்சி, அதாவது சித்தப்பா பொண்ணு, இங்கேயே நாங்கள் படிக்க வைக்க காலேஜில் சேர்க்கறதுக்கு வீட்டில் ஃபேமிலியில் முடிவு பண்ணியிருப்பாங்க. இங்கேயே சேர்த்துட்டாங்க. அவள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனால் சிட்டி லைஃப்பை அவளால் அடாப்ட் பண்ண முடியல. அதனால் ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள். நல்லா படிக்கிற பொண்ணு, நிறைய மார்க் எடுக்கிற பொண்ணு தான் அவள். இந்த குஜ சுபாவம் பதறதால சரியாக அவளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் காலேஜில் ஸ்கோர் பண்ண முடியல. அந்த டைமில் தான் என் ஃப்ரெண்டு எனக்கு கருங்காலி மாலையை பற்றி கொஞ்சம் ரெஃபர் பண்ணாங்க. அந்த கருங்காலி மாலையை நானும் ஒன்று வாங்கி போட்டிருக்கேன், என் தங்கச்சிக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அவள் போட்டு தயங்க, நான் காலேஜ் போகிற பொண்ணு, கருங்காலி மாலை போட்டுட்டு எப்படி காலேஜ் போக முடியும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அதுக்காக நான் அவளுக்கு சஜஸ்ட் பண்ணேன், ஃபுல் நெக் வச்சு சுடிதார் போடும்போது கருங்காலி மாலை யூஸ் பண்ணு, சுடிதார் உள்ளார போட்டால் வெளியில் தெரியாது அப்படி சொன்னேன். அவளும் நான் சொன்ன மாதிரி ஃபுல் நெக் வச்சு சுடிதார் போட ஆரம்பித்தா, டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே மாதத்தில் அவகிட்ட நல்ல பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தெரிஞ்சு ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பித்தா. அவளை கிராமத்து பொண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. மாடர்ன் ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தா. மாடர்ன் ட்ரெஸ்லேயே கருங்காலி மாலையை போட்டுட்டு ஃபேன்சியாக போட ஆரம்பித்தா. கருங்காலி மாலை இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும்னு நான் முதல்ல நம்பலை. அரகுற மனசாக தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் இவ்வளோ வைப் கொடுக்கும்னு இப்போ தான் தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் கருங்காலி மாலை சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த 54 அஷ்ட சித்தி கருங்காலி மாலை இதுதான் சுத்தமான, குறையில்லாத, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கு காரணமா இருக்க போற கருங்காலி மாலை. வேற எதையும் நம்பி ஏமாறாதீங்க. இதுதான் சுத்தமான, இலங்கையிலிருந்து வந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை. கருங்காலி மாலைக்கு முதல் முறையாக நாங்கள் சர்டிபிகேட் தருகிறோம். ஆம், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கருங்காலி மாலையும் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைதான் என்ற தரச் சான்றிதழ் தான் இது. இந்த கேரண்டி கார்டு சொல்லும் இது ஒரிஜினல் கருங்காலி மாலைங்கிறத. இன்னொன்னு புதுசா சொல்றேன் பாருங்க, இது பாதுகாப்பா உங்ககிட்ட வரணுங்கிறதுக்காகவும் இது வேற யாரும் மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காகவும் உறுதியான தகரட்டின்ல இது வருது. இது மேல பாத்தீங்கன்னா அண்ணாமலையாரோட படம் அச்சிடப்பட்டு இருக்கு. இதோட சைடுல பாத்தீங்கன்னா சிவனோட திருவிளையாடல் படங்கள் அச்சிடப்பட்டு இருக்கு. இதை தாங்கி வர இந்த டப்பாவே ஒரு அற்புதமான பரிசு பொருள் தாங்க உங்களுக்கு. இதை பார்த்து வாங்குங்க. இதுதான் ஒரிஜினல் கருங்காலி மாலை. ஜெம் டெஸ்டிங் லேபில் கருங்காலி மாலை ஒரிஜினல் தான் என்ற டெஸ்ட் செய்த பிறகு நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வருகிறோம். அதற்குண்டான சர்டிபிகேட் தான் இது. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டிற்கும் இறைவா போற்றி,
ஓம் நமச்சிவாய.